இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எவல்யூஷன் கேட்ட உடனே நமக்குலாம் தோணும் இவங்க ஹியூமன் எவல்யூஷனை பத்தி பேச போறாங்க, காலகாலமா பேசிட்டு இருக்க டைனோசர்ஸை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க இல்ல, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பூச்சியோட எவல்யூஷன் பத்தி தாங்க பேச போறோம். அந்த பூச்சியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுக்ளாசின் அப்படி. ஸோ இந்த பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெர்ஃப்யூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா, மனிதர்கள் எவால்வ் ஆகிறதுக்கு கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, இப்போ ஒரு மேல் பி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான ஓன் பர்ஃப்யூமை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கான சோர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடம்பால அதை சிந்தசைஸ் பண்ண முடியாது. பட் அதோட சோர்ஸாக அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, நிறைய ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கும், பேர்ட் ஹுட்ஸ், ஃபீசஸ், மஷ்ரூம் சொல்லிட்டு நிறைய இடத்துங்கள்ல இருந்து அந்த சோர்ஸை எடுத்து அதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபீமேல் அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு டூலா அது யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்க இந்த வகையான பீஸ் எப்படி இன்னொரு ஸ்பீஷியஸுக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி கோ எவால்வ் ஆகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் எப்படி மற்ற ஸ்பீஷியஸால யூஸ் பண்ணப்படுது, எப்படி இந்த பீயே ஒரு விக்டிமா மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆர்கிட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குங்க. இந்த பூவில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸ் இந்த பீக்கு ரொம்ப தேவைப்படுது. ஃபார் த பெர்ஃப்யூம் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ்க்காக இந்த பீக்கு ரொம்ப தேவைப்படுது. அது தெரிஞ்ச அந்த ஆர்கிட் ஃப்ளவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் எப்போ அந்த ஃப்ளவர் ஒரு பக்கெட், அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்கெட் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கெட் ஆர்கிட் மேல இந்த பீ உட்காரும் போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோட இருக்கும். ஸோ அது வழுக்கிட்டு என்ன ஆகும்னா உள்ள போயிட்டு ஒரு இடத்துல ஹோல்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து அதால வெளியே வர முடியாது. அப்படிங்கறதுனால அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் இருக்கிற ஒரு சின்ன ஹோல் வழியா தான் அது வெளியே வரணுங்கிற சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணப்படும். ஸோ அந்த ஹோல்ல அது என்டர் ஆகும் போது இந்த ஜாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வெளியே போகாத மாதிரி டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளூயிடா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபிளவர் க்ளூவா அந்த பீயோட பின்னாடி அந்த க்ளூவை அட்டாச் பண்ணி இதோட ரெண்டு போலன் கிரெயினையும் அந்த க்ளூவோட அட்டாச் பண்ணி இருக்குங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஃபிளவர் என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது பாலினேஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பீஸ் அந்த ஓட்ட வழியா பறந்து போயிட்டு வேற ஒரு பக்கெட் ஆர்கிட் மேல போய் உட்காரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு இல்லைங்களா, இந்த உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டு. ஸோ இந்த சிச்சுவேஷனால அதுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் அதால எடுத்திருக்க முடியாது, அது கிடைச்சிருக்காது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வேற ஒரு பக்கெட் ஆர்கிட் கிட்ட போகும். அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற போலன் கிரெயின்ஸை அந்த பர்டிகுலர் பக்கெட் ஆர்கிட் எடுத்துக்கிட்டு அதோட பாலினேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணிக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்னுக்கு டிபெண்ட் ஆன் ஈச் அதர். டைம் போக போக இந்த மாதிரி ஒன்னுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே கோ எவால்வ் ஆகி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல டெவலப் ஆகி டைம் போக போக இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசமா உருவாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க. ஒரு சின்ன பூச்சில இருந்து ஒரு பூ வரைக்கும் எல்லாமே டைம் போக போக அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷன் ஆயிருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். அது இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு 10 இயர்ஸோ 20 இயர்ஸோ கிடையாதுங்க. இது ஒரு நம்ம லைஃப் ஸ்பேன்ல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மில்லியன் இயர்ஸ் டைம் தேவைப்படுங்க ஒரு விஷயம் எவால்வ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. உங்களுக்கு எவல்யூஷன் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, it's bye. Ta-ta.